أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: الصبر نصف الإيمان. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் நிகரில்லாத அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பாக்கியமான குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் சத்திய தோழர்கள் மீதும் நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லம் வருகை இருந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் உலகில் வாழ்கின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் இறையருள் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை அறிந்தோ அறியாமல் நாம் செய்த குற்றங்களையும் குறைகளையும் பெரும்பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு இனி வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் வீழாது நெருங்காது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகமான எண்ணங்களை, நாட்டங்களை அல்லாஹு அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் ஏவியதை எதிர்த்து நடக்கவும் அவர்கள் எச்சரித்ததை தவிர்த்து வாழக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை வல்ல ரஹ்மானும் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. நாம் வாழ்கிற இந்த இந்திய மண்ணிலும் உலக அளவிலும் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடும் சகோதரத்துவத்தோடும் அமைதியான வாழ்வை வாழ்வதற்குரியதை அல்லாஹ் சீரணப்படுத்தி தருவானாக. ஆமீன். நாம் குளிர்ந்திருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்தின் வளர்ச்சிக்காக உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் உதவக்கூடிய அத்துணை நபர்களையும் அல்லாஹ் அவரது நிகரில்லாத பேரொருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். சிலைக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, மனித வாழ்க்கையில் மனிதரிடத்தில் இருக்க வேண்டிய குணங்களில் மிக முக்கியமான குணங்கள் சிலது இருக்கிறது. அந்த குணங்களை நீங்கள் கடைபிடியுங்கள் என்பதை குர்ஆனும் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் நமக்கு உபதேசிக்கிறது. அந்த நல்ல குணங்களில் ஒன்று பொறுமை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் பொறுமையாக இருக்க வேண்டிய சூழல்கள் அதிகமான நேரங்களில் ஏற்படும். அந்த நேரங்களில் அந்த பொறுமை என்கின்ற பொக்கிஷத்தை நீங்கள் உங்களோடு வைத்துக் கொள்ள வேண்டும். பொறுமையை இழந்து விடாதீர்கள் என்பதை குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. வள்ளல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகளும் நமக்கு நினைவூட்டுகிறது. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இஸ்தஈனூ பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். சொல்லிய ரப்புல் ஆலமீன் அடுத்து ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லுவான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளிகளோடு இருக்கிறார். இறை நம்பிக்கையாளர்களுக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த செய்தி ஒன்றை தெளிவாக உணர்த்துகிறது.
இந்த உலக வாழ்க்கையில் நாம் பொறுமை கொள்ள வேண்டிய நேரங்கள், காலங்கள் என்பது மிக அதிகமாகவே இருக்கும். ஏதோ ஒரு கோணங்களில் நாம் சோதிக்கப்படலாம், ஏதோ ஒரு நெருக்கடிகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படலாம், ஏதோ ஒரு தொல்லைகள் நம் சமூகத்திற்கே முற்றிலுமாக தரப்படலாம். இப்படியான எந்த கால சூழ்நிலைகளாக இருந்தாலும் அவைகளில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய மிகச்சிறந்த ஒரு அம்சம் என்பது பொறுமை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுமையை கொண்டு நீங்கள் உதவி தேடுங்கள் என்று சொல்லியவன் பொறுமையாளியர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்பதாக சொல்கிறார். இந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகின்ற பொழுது சாதாரணமாக அல்லாஹ் சொல்லவில்லை. இன்னல்லாஹ, நிச்சயமாக உறுதியான வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு அரபியில் பயன்படுத்தக்கூடிய இன்ன என்கின்ற இந்த வார்த்தையிலே சொல்லை அல்லாஹ் முன்னிறுத்தி அவன் உறுதியாக சொல்கிறான். அல்லாஹ் நிச்சயமாக பொறுமையாளிகளுடன் இருக்கிறார். இந்த வார்த்தை இன்னும் அழுத்தமாக நமக்கு சொல்கிற செய்தி, பொறுமையை நீங்கள் இழந்து விடாதீர்கள், பொறுமையை நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள். இந்த சமூகத்தை நோக்கி இன்றைக்கு நடுநிலையாளர்கள் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் உண்டு. அதில் இப்படியும் ஒரு வார்த்தை, முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள் மிக பொறுமையோடு அவர்கள் நடந்து செல்கிறார்கள், கடந்து செல்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு எதிரான பல்வேறு நெருக்கடிகள், இன்னல்கள், இடையூறுகள், சூழ்ச்சிகள், வெறுப்பு பேச்சுக்கள், பல்வேறு சிரமங்கள், இவைகளெல்லாம் அடுக்கடுக்காக கொடுக்கின்ற பொழுதும் கூட இந்த சமூகம் அது அமைதியாகவே கடந்து செல்வதை பார்த்து ஆச்சரியப்பட்டு சொல்லக்கூடிய வார்த்தை, இஸ்லாமியர்கள் பொறுமையாகவே அவர்கள் கடந்து செல்கிறார்கள். இந்த உலகத்தில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டிய நேரங்கள் நிறைவாக இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பொறுமையை 70க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான். பொறுமை என்கின்ற இந்த பதத்தை 70க்கும் மேற்பட்ட இடங்களில் ரப்பல் ஆலமீன் பதிவாக்கம் செய்திருக்கிறார். இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய காரியத்தில் சண்டையிட்டுக் கொள்ளாமல், தர்க்கித்துக் கொள்ளாமல் நீங்கள் ஒற்றுமையோடு பொறுமையோடு இருங்கள் என்று பொருள்படுகின்ற வசனத்தை அல்லாஹ் குர்ஆனில் வைத்திருக்கிறான். அத்தீஉல்லாஹ் வ ரசூலா வலா தனாஸஉ ஃபதஃஷலு. இந்த வசனத்தினுடைய கடைசி அல்லாஹ் சொல்லுவான், வஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளிகளுடன் நிச்சயமாக அல்லாஹ் இருக்கிறார். இறைவனுடைய உதவி எப்பொழுது யாருக்கு கிடைக்கும்? யார் பொறுமையாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இறைவனுடைய உதவி என்பது கிடைக்கும் என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்தி சொல்கிறது. பொறுமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள், அம்சங்கள், 3 விஷயத்தை வேண்மக்கள் குறிப்பிடுவார்கள். 3 விஷயங்களில் நாம் 3 நிலைகளில் பொறுமையாக இருக்க வேண்டும். முதலாவது சபுருன் அலத்தா, வழிபடுவதில், வணங்கி வழிபடக்கூடிய விஷயத்தில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஷைத்தானுடைய ஆதிக்கம் அந்த இடத்தில் அதிகமாக இருக்கும். ஊசலாட்டங்கள், பல்வேறு சிந்தனைகள், அல்லது இந்த தொழுகையை அடுத்த நேரத்தோடு சேர்த்து தொழுது கொள்ளலாம், இந்த நோன்பை அடுத்த நாள் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம், இந்த தர்மத்தை இன்னொரு நாள் கொடுத்துக் கொள்ளலாம், இந்த ஜகாத்தினுடைய அளவீட்டை நாம் கொஞ்சம் குறைத்துக் கொள்ளலாம். இது மாதிரியான பல்வேறு கோணங்களில் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், அவருடைய சேட்டைகள், அதில் நம்முடைய வாழ்க்கை நிறைவாக இருக்கும். வணக்கத்தினுடைய விஷயத்தில் மார்க்க வல்லுநர்கள் சொல்கிறார்கள், சபுருன் அலத்தா,
வணங்கி வழிபடக்கூடிய விஷயத்தில் நாம் பொறுமை கொள்ள வேண்டும். ஒரு வணக்கத்தை செய்கிறோம் என்று சொன்னால் அதில் எந்த இடத்திலும் அவசரத்தை வெளிப்படுத்தாது நிதானமான நிலையில் வணக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். நிதானமான மன அமைதியோடு மன ஓர்மையோடு நிறைவேற்றப்படக்கூடிய வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்கிறார். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு நுழைகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். பெருமானாரோடு இன்னொரு தோழர் பள்ளிக்கு வருகிறார்கள். வந்தவர்கள் தொழுகிறார்கள். பெருமானாரிடத்தில் வந்து சலாம் சொன்னார்கள். தொழுகை முடித்த பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லிவிட்டு இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீங்கள் திரும்பி சென்று தொழுங்கள், ஏனென்றால் நீங்கள் தொழுகவில்லை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுக வேண்டிய நிலையில் நீங்கள் தொழுகவில்லை, அதனால திரும்பி தொழுங்கன்னா. அந்த நபி தோழர் மீண்டும் சென்றார், தொழுதார். தொழுகை முடித்துக் கொண்டு நபியிடத்தில் வந்து சலாம் சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பு எந்த வார்த்தையை சொன்னார்கள்? இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீங்கள் திரும்பி தொழுங்கள், நீங்கள் தொழவில்லை, தொழுகக்கூடிய முறையில் நீங்கள் தொழுகவில்லை. இப்படி 3 முறை நடக்கிறது. 3 முறை நடந்து முடிந்த பின்னால் பெருமானாரோட இதே வார்த்தை. அப்பொழுது அந்த நபித்தோழர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இதைவிட அழகான முறையில் எப்படி தொழுவது என்பதை நான் அறிந்து வைத்திருக்கவில்லை, அதனால் எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள், அதனால் எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். இந்த இடத்தில் இன்னொரு செய்தி நாம் புரியணும். நம்மை விட அறிந்த மனிதர்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை தவறுகளை சுட்டி காட்டுகின்ற பொழுது அந்த ரோஷத்தை வெளிப்படுத்துவது என்பது நல்ல மனிதனுடைய பண்பு அல்ல. எனக்கு தெரியாதா, நான் தொழுதுக்கிறேன், உங்க வேலையை பாருங்க, இது வார்த்தை அல்ல. இவ்வளவு காலமா நாங்க தொழுகிறோம், எங்களுடைய தொழுகையில குறை சொல்றாரு, குற்றம் கண்டுபிடிக்கிறாரு, இது வார்த்தை அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு சொன்னார்கள், நீங்கள் தொழுகையில் முறையாக தொழவில்லை, நீங்கள் மீண்டும் தொழுங்கள். அந்த சஹாபி மறுப்பு எந்த கேள்வியும் கேட்கவில்லை. எத்தனை முறை நான் தொழுதிருக்கிறேன், இப்படித்தானே நான் தொழுதேன், என்னுடைய தொழுகையில் நீங்கள் என்ன குறை கண்டீர்கள் என்று என்பதாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அந்த தோழர் மீண்டும் ஒரு கேள்வி முன்வைக்கல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உடனே போய் மீண்டும் தொழுவாங்க. இப்படி 3 முறை நடக்கிறது. 4வது முறைதான் நபியிடத்தில் அந்த தோழர் சொல்கிறார்கள், இதைவிட அழகாக தொழுவது என்பதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். தன்னுடைய அறியாமையை அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தின் முன்னிலையில் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது, யா ரசூலல்லாஹ், இதை விடவும் அழகான முறையில் தொழுவது எப்படி என்கின்ற வழியை நான் அறிந்திருக்கல, நான் அறியல, எனக்கு தெரியாது, நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள் இந்த சஹாபி. ஒரு மனிதர் நம்முடைய வாழ்க்கையில் எந்த துறையாக இருந்தாலும் நம்மை விட அனுபவம் நிறைந்தவர்கள் ஒரு செய்தியை சொல்லி இதை சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் உடனே அந்த இடத்துல விளக்கம் வியாக்கியானம் பேசிட்டு இருக்க கூடாது. நாம் அதை என்ன செய்யணும்? நாம் சரி செய்து கொள்வதற்கான முயற்சி செய்யணும். எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறத விளங்கலன்னு சொன்னா அவங்களிடத்தில் நாம் என்ன செய்யணும்? கேட்கணும். அந்த சஹாபி பெருமானிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எப்படி அழகான முறையில் தொழுவது என்பது எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள். இது இவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. உண்மையானவர்களே, ஒரு இடத்தில் நடைபெறுகின்ற செய்தி ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா கட்டங்களுக்குமான பாடம் அது. அதனால் நம்மை விட அறிவார்ந்தவர்கள், வயதில் மூத்தவர்கள், அந்த துறையை சார்ந்து ஞானம் பெற்றவர்கள், விஷயங்கள் தெரிந்தவர்கள் ஒன்றை சொல்லுகின்ற பொழுது
மறுத்து ஏதும் பேசாமல் அதை அப்படியே நாம் அங்கீகரித்துக் கொள்ள வேண்டியது நல்ல மனிதர்களுடைய பண்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபிட்ட இப்ப பேசினாங்க, நீங்கள் தக்பீரை கட்டி கொண்ட பின்னால் உங்களுக்கு தெரிந்த சூறாக்களை நீங்கள் குர்ஆனிலிருந்து ஓதுங்கள், துணை சூறா. நீங்கள் ருக்குவிற்கு செல்லுங்கள். இத்திமினான் உள்ளத்தினுடைய அமைதி நிலவுகின்ற வரையில் நீங்கள் ருக்குவினுடைய நிலையில் ஸ்திரப்படுத்தி நில்லுங்கள், அவசரமா எழுந்துராதீங்க அப்படிங்கிறாங்க. ருக்குவில் நீங்கள் இல்லைங்க, மீண்டும் நிலைக்கு வாருங்கள். நிலைக்கு வருகின்ற பொழுது உங்களுடைய தலை உடல் நிலைகள் எல்லாம் சரியாக நிலைக்கு நிற்கின்ற அளவிற்கு நீங்கள் நிலைக்கு வாருங்கள். அதற்கு முன்னால் அவசரப்பட்டு விடாதீர்கள். நீங்கள் நிலை நிறுத்துதல் என்பது அது உங்களுடைய நிலையில், உங்களுடைய உள்ளத்தில் நாம் நிலையில் நிற்கிறோம் என்கின்ற உணர்வை தர வேண்டும். சரியான நிலைக்கு நீங்கள் எழுந்து விடுங்கள். மீண்டும் சுஜூதுக்கு செல்லுங்கள். சுஜூதில் உங்களுடைய உள்ளம் அமைதிப்படும் அளவில் நீங்கள் நிதானமாக செய்யுங்கள். அவசரமா செய்யாதீங்க, நிதானமாக செய்யுங்கள். இப்படி உங்களுடைய ஒவ்வொரு ரக்காயத்துடைய தொழுகையை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப வணக்கத்தில் பொறுமையை கடைபிடிப்பது மிக முக்கியமானது. வணக்கத்தின் என்று சொன்னால் தொழுகை மட்டுமல்ல, எல்லா வணக்கங்களும். நோன்பு இருக்குதே, அந்த நோம்பினுடைய காரியத்தில் மிக பேணுதலாக இருக்கணும். தவறான வார்த்தைகள் பேசுறது அறவே கூடாது. ஏனென்றால் உடல் சார்ந்த எல்லா உறுப்புகளும் நோன்பு நோற்பது, அதுதான் மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய நோன்பு. நாம் பசியோடு இருக்கிறோம், இந்த பசியோடு இருப்பது தான் நோன்பு என்பதாக நாம் விளங்கி வைத்திருக்கிறோம் அல்லவா? இந்த விளக்கம் ஒரு வகையில் அது சரியானதாக இருந்தாலும் இன்னும் அழுத்தமான ஒரு விளக்கம் அதில் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். உடல் உறுப்புகள் எல்லாம் பாவத்தை விட்டு பரிசுத்தமாக தவிர்த்திருக்க வேண்டும், தேவையற்றதை விட்டும் தவிர்த்திருக்க வேண்டும், இறைவனை தியானிப்பதில் திளைத்திருக்க வேண்டும், இறை சிந்தனையில் உள்ள மூழ்கி இருக்க வேண்டும். இதுதான் ஒவ்வொரு கடமைகளிலும் நிதானமான நிலையில் பொறுமையை கடைபிடித்து வணக்கம் வழிபாடுகளில் ஈடுபடுவதை மார்க்கம் சொல்லித் தருகிறது. முதன்மையான பொறுமை கடைபிடிக்க வேண்டிய காரியமாக வணக்கத்தினுடைய வழிபாடுகளை சொல்லித் தருகிறார்கள். இரண்டாவது, சபருன் அல் மஆசி, பாவம் செய்வதில் விட்டும் நாம் தவிர்த்து கொண்டு அந்த நிலையில் பொறுமை காத்துக் கொள்வது. ஒரு பாவமான காரியம், ஒரு பாவம், அதை செய்யாமல் நாம் விட்டு விலகுகின்ற பொழுது ஷைத்தான் ஏதோ ஒரு கோணத்தில் நம்முடைய உள்ளத்தில் மிக கடினத்தை ஏற்படுத்துவான். வாய்ப்பு கிடைத்து நம்ம அதை செஞ்சிட்டோம். எவ்வளவு பெரிய ஒரு வியாபாரம், ஒரே ஒரு பொய் சொல்லியிருந்தோம்னா அது நமக்கு பெரிய லாபத்தை தந்துடும். அதை ஈஸியா நாம சொல்லியிருக்கலாமே, அடுத்த தடவையாவது சொல்லிடணும். இது மாதிரியான ஒவ்வொரு சிந்தனைகளில் எப்படி நம்மை நரக கொள்கையின் பக்கம் வேகமாக இழுத்து சென்று தள்ளுவதற்கான வழிகள் இருக்கிறதோ அத்தனையும் ஷைத்தான் கையாளும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உண்மையான வியாபாரி நானும் சொர்க்கத்தில் இப்படி இருக்கும் என்றார்கள். இன்னொரு செய்தியும் உண்டு, சொர்க்கத்தில் முதலாக நுழையக்கூடியவர்கள் உண்மையான முறையில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், இறைவனை அஞ்சு உண்மையான முறையில் வியாபாரம் செய்யும் வியாபாரிகள் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாம் ஒவ்வொரு கணத்திலும் ஷைத்தானுடைய பிடியில் இருந்து விலகி நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி இந்த பாவத்தை விட்டு நாம் தவிர்த்து கொள்கிறேன் என்கின்ற நிலையில் நாம் உறுதியோடு இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஷுடைய நிழலை குறித்து சொல்வார்கள், யோமலாலில்ல இல்லா வில்லு, அந்த நாளில் அல்லாஹுடைய நிழல் அல்லாது வேறு எந்த நிழலும் இருக்காது. உலகத்தில் ஒரு அளவுக்கு உஷ்ணம் ஏற்பட்டது என்று சொன்னால், நம்ம நடந்து போறோம் அல்லது பிரயாணத்தில் போறோம், கடுமையான சூடு, களை பார்வதற்காக வேண்டி ஒரு இடத்தில் நாம் அமர்வோம், ஒரு நிழல் பாங்கான இடத்தை தேடிக்கொள்வோம் சற்று ஓய்வெடுப்பதற்கு. நாளை மறுமையில் கடுமையான வெப்பம், வெப்பத்தினுடைய தாக்கம் எந்த அளவிற்கு இருக்கும், அவரவர்கள் உடம்பில் இருந்து வழியக்கூடிய வேர்வை துளிகளில்
அந்த நீரில் அவரவர்களுடைய பாவத்திற்கு தகுந்தாற்போல் அவர்கள் மூழ்கிக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் கடுமையான வெப்பம். நம்மால் கற்பனைகள் செய்து கூட பார்க்க முடியாது. அவ்வளவு அதிகமான வெப்பம் நிறைந்த அந்த நாளில் நிழல்கள் கிடைப்பது என்பது சாதாரணமானதல்ல. அல்லாஹ் 7 சாரார்களுக்கு 7 வகையினர்களுக்கு அல்லாஹ் நிழல் தருகிறார். அதில் ஒரு வகையினரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது சொன்னார்கள், வரஜுலுன் தஅத்துஹு இம்ராஅத்துன் ذات منصب وجمال فقال إني أخاف الله. ஒரு மனிதர், அழகும் அந்தஸ்தும் நிறைந்த ஒரு பெண் அவரை தன் இச்சைக்கு அழைக்கிறாள். அந்த மனிதர் ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், அல்லாஹுவை நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி அந்த பாவத்தில் இருந்து விலகிக் கொள்கிறார். இந்த மனிதனுக்கு அல்லாஹ் நிழல் இல்லாத அந்த நாளில், இறைவனுடைய அரசுடைய நிழல் இல்லாத அந்த நாளில், அந்த நிழலை தவிர வேறு நிழல் இல்லாத அந்த நாளில் அங்கு அல்லாஹ் அவனுக்கு நிழல் தருகிறார். இந்த பாவத்தில் இருந்து அவர் விலகியதற்காக வேண்டி. ஏனென்றால் பாவத்தில் இருந்து விலகி இருப்பது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. மிக வேகமாக நம்முடைய நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவன் ஷைத்தான். மிக கடுமையான போராட்டத்தை அங்கு வெளிப்படுத்துவார். மிக கட்டுப்பாடான ஒரு சூழ்நிலையோடு நாம் அந்த பாவங்களில் இருந்து நாம் வெளிவர வேண்டும். வெளிவருவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். பாவம் செய்வதற்கான சூழல் அமைந்தும் அந்த பாவத்தை செய்யாமல் கைவிட்டு பொறுமையாக இருக்கக்கூடிய பொறுமையாளிகள், இவர்கள் அல்லாஹ்விடத்தில் மிக அந்தஸ்திற்குரியவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கான ஏராளமான சிறப்புகளை சொல்லித் தந்திருக்கிறார்கள். இது 2வது செய்தி. 3வது, மார்க்க வல்லுநர்கள் சொல்வார்கள், 3 சூழல்களில் 3வது சூழ்நிலை பொறுமை காக்க வேண்டிய அவசியமான இடங்களில் ஒன்று சபருன் அல் மசாயித். சோதனைகள் வருகின்ற பொழுது நாம் பொறுமையாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் சோதனைகள் இருக்கும். சோதனைகள் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. சிரமங்கள் இருக்கும், ஏதோ ஒரு கோணங்களில் நெருக்கடி இருக்கும், ஏதோ ஒரு குறைகள் இருக்கும். தேவைகள் இருப்பது போல குறைகளும் இடத்தில் இருக்கும், மற்றவர்கள் குறை கண்டு கொண்டிருப்பார்கள். ஏதோ ஒரு கோணங்களில் சோதிக்கப்பட்டுக் கொண்டே இருப்போம். இரண்டால் நபிமார்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நபிமார்களும் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய முழுமையான அன்பை பெற்ற நபிமார்களே சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நபிமார்களை அதிகமாக சோதித்திருக்கிறார். இங்கு மேம்பக்கள் சொல்லித் தருகிறார்கள், சோதனையினுடைய காலத்தில் பொறுமையை மேற்கொள்வது. அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்தில் சொல்லுவான், வல்லதீன ஸபரு பித்திகா வஜ்ஹி ரப்பிஹிம், தங்கள் இறைவனின் திருமுகத்தை நாடி பொறுமையை கடைபிடிப்பார்கள். சொர்க்கவாதிகளினுடைய குணாதிசயங்களை குறித்து அல்லாஹ் பேசி வரக்கூடிய குர்ஆனுடைய ஒரு பகுதியில் ஒரு இடத்தில் இந்த வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். வல்லதீன, அவர்கள் ஸபரு பித்திகா வஜ்ஹி ரப்பிஹிம், அவர்களுடைய இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி பொறுமையை அவர்கள் கடைபிடிப்பார்கள். அப்ப நாம பொறுமையாக இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய பொறுமை என்கின்ற இந்த குணம் கூட இது இறைவனுக்காக என்னிடத்திலிருந்து வெளிப்படுத்துகிறேன் என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். இறைவனுக்காக நான் பொறுமை கொள்கிறேன், என்னை எல்லோரும் பொறுமைசாலி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் பொறுமையாக இருக்கிறேன் என்கின்ற எண்ணம் வந்துவிடக்கூடாது. அல்லாஹ்விற்காக நான் பொறுமை காத்துக் கொள்கிறேன் என்ற நிலை வர வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு கட்டங்களிலும் உண்டான எண்ணங்களை அல்லாஹ் பார்க்கிறான். அந்த எண்ணங்களுக்கு தக்கவாறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு நன்மைகளை அல்லாஹ் அதிகப்படுத்தி அதிகமாகவும் அல்லது குறைவாகவும் அல்லாஹ் தருகிறார். இது உலகம் என்பது சோதனைக்குரியது. இது சோதனைகளில் நாம் பொறுமையாக இருக்குமேயானால் நாளை மறுமையில் அதற்கான கூலியாக அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறார். அல் ஜன்னத்து லிமன் ஸபர அலல் பலாயி ஃபி துன்யா, இந்த உலகத்தில் சோதனைகளின் மீது எவர் பொறுமையாக இருக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்கிறார்கள். அத்தா இப்னு அபி ரபாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எனக்கு சொன்னாங்க அப்படின்னு ஒரு செய்தி சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடத்துல ஒரு பெண்மணி வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், எனக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. என்னுடைய உடலில் வலிப்பு நோய் இருக்கிறது, அது அதிகமாக ஏற்படுகிறது, கடுமையான சிரமத்திற்குள்ளாக்கப்படுகிறேன். அது வருகின்ற பொழுது அந்த வலிப்பினுடைய வேதனையில்
என் நிலையை நான் மறந்து விடுகிறேன். சில வேளைகளில் என்னுடைய ஆடைகள் நீங்கி விடுகிறது, என்னுடைய ஆடைகள் சற்று அகன்று விடுகிறது, என்னுடைய மறைக்கப்பட வேண்டிய அங்கங்கள் வெளிப்படுகிறது. அதனால் இந்த நிலை, இந்த நோய் என்னை விட்டு அகற்றப்பட வேண்டும், துஆ செய்யுங்கண்டா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா நீங்க பொறுமையாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அதற்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தை தருவார். இந்த உலகத்தில் உங்களுக்கு தரப்படக்கூடிய, அல்லாஹ் என்ன இப்படி சோதிக்கிறான் நினைக்கிறோமா இல்லையா? நாம விளங்காம கேட்கிறோம், அல்லாஹ் ஏன் நம்மளை இப்படி சோதிக்கிறான் அப்படின்னா, அந்த சோதனையில் நாம பொறுமையாக இருந்துட்டா நமக்கு சொர்க்கத்தை தருவதற்குத்தான் அல்லாஹ் சோதிக்கிறான். இந்த சோதனையிலே நாம பொறுமையாக இருந்துட்டோம்னா நமக்கு சொர்க்கத்தை தருவதற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தருகிறான். அதை நம்ம புரிகிறது இல்லை. அதனாலதான் சின்ன ஒரு கஷ்டம், அல்லாஹ் என்னையதான் இப்படி சோதிக்கிறிய நாம கேட்கிறோம், நம்ம நினைக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாயிடத்தில் சொல்றாங்க, அம்மா நீங்க பொறுமையாக இருந்தீங்கன்னு சொன்னா இதற்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தை உங்களுக்கு தருவான். நீங்க துஆ செய்ய சொல்றீங்க, நான் செய்கிற அல்லாஹ் நிவாரணத்தை தருவான். எது வேணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயர்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இங்கு ஏற்படக்கூடிய இந்த வியாதியின் வலிப்பு, வியாதியின் மூலமாக தரக்கூடிய நோவினையை, சிரமத்தை நான் சகித்து அல்லாஹ்விற்காக நான் பொறுத்துக் கொள்கிறேன், அல்லாஹ்விற்காக நான் பொறுத்துக் கொள்கிறேன். ஆனால் அந்த நிலை ஏற்படுகின்ற பொழுது, அந்த வலிப்பு நிலை ஏற்படுகின்ற பொழுது என்னுடைய உடலை விட்டும் ஆடைகள் நீங்காமல் இருப்பதற்கு மட்டும் நீங்கள் துஆ செய்யும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் எனக்கு சொன்னார்கள் என்பதாக அத்தா இப்னு அபி ரபீஹா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். அருமையானவர்களே, இந்த நிகழ்வு நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி, நாம் பொறுமையாக இருப்போமையானால் எவ்வளவு பெரிய சிரமங்களை நாம் சந்தித்தால், நெருக்கடிகளை, இழப்புகளை சந்தித்தால், அல்லாஹ்விற்காக நான் பொறுக்கிறேன் என்ற பொறுமையோடு நாம் இருப்போமையானால் அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான். இன்னொரு செய்தி உண்டு. இந்த செய்தி லஈஃபான ஹதீஸ் என்பதாகவும் அறிவித்திருக்கிறார்கள் கிதாபுக்கு சில கிரந்தங்களில். ஆனால் செய்திகளை நாம் படிப்பினைக்காக எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்கள், ரூஹை பெற்று செல்லக்கூடிய மலக்குமார்களை சிலர்கள் அழைத்து அல்லாஹ் கேட்பார், என்னுடைய அடியாருடைய குழந்தையுடைய ரூஹை நீங்கள் கைப்பற்றி விட்டீர்களா? மலக்குமார்கள் சொல்வார்கள், ஆம் கைப்பற்றி விட்டோம். என் அடியாருடைய இதய கரியை நீங்கள் கைப்பற்றி கொண்டீர்களா? இப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது வார்த்தை சொல்றாங்க, அல்லாஹ் கேட்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் கேட்பானா, என்னுடைய அடியானின் இதய கனியை நீங்கள் பறித்துக் கொண்டீர்களா? ரூஹை கைப்பற்றி கொண்டீர்களா? மலக்குமார்கள் சொல்வார்கள், ஆம். அல்லாஹ் கேட்பான், அந்த நேரத்தில் என்னுடைய அடியானுடைய நிலை என்ன? என்னை பற்றி என்ன எண்ணினான் என்னுடைய அடியான்? அவருடைய குழந்தையை கொடுத்த பாக்கியத்தை திரும்ப எடுக்கின்ற பொழுது என்னை குறித்து என் அடியான் என்ன சொன்னான்? மலக்குமார்கள் சொல்வார்கள், உன்னுடைய அடியான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இந்த வார்த்தையை சொன்னார். நிச்சயமாக நாம் அல்லாஹ்விற்கே உரியவர்கள், அவன் பக்கமே நாங்கள் மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்ற வார்த்தையை சொன்னார். உன்னை புகழ்ந்தார் ரப்பே என்று மலக்குமார்கள் சொல்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் என்னுடைய அடியாருக்காக வேண்டிய சொர்க்கத்தில் ஒரு வீடை கட்டுங்கள். வஸம்மூஹு பைத்துல் ஹம்த், பைத்துல் ஹம்த் புகழுக்குரிய வீடு என்று அதனை நீங்கள் அழையுங்கள் என்று அல்லாஹ் மலக்குமார்களுக்கு உத்தரவிடுவான் என்பதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அருமையானவர்களே, இழப்புகளை நாம் சந்திக்கக்கூடிய நேரங்களில் நம்முடைய உள்ளத்தில் நாம் பொறுமைகாலிகளாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விற்காகவே நான் பொறுத்துக் கொள்கிறேன். இந்த வார்த்தை நிதர்சனமான வார்த்தை. நம்முடைய உறவில் ஒருவர் மரணிக்கின்ற பொழுது அது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு துயரம்தான் என்ற போதிலும் கூட இந்த வார்த்தை சொல்கின்ற ஒரு உண்மைத்தன்மை நாம் விளங்க வேண்டும். இன்னா லில்லாஹி, நாம் நிச்சயமாக அல்லாஹ்விற்கே உரியவர்கள். வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாம் அவர்களின் பக்கமே, இறைவன் பக்கமே மீளக்கூடியவர்கள். அவர்கள் முன்னே சென்றிருக்கிறார்கள், நாம் பின்னே செல்ல தயாராக இருக்கிறோம் என்கின்ற உணர்வை நம்முடைய உள்ளத்தில் மிக அழுத்தமான உண்மை செய்தியை பதிவு செய்யக்கூடிய இந்த வார்த்தையை நாம் சொல்லுகின்ற பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்தில் நாம் பொறுமை காத்துக் கொள்ள வேண்டும். எல்லா கட்டங்களிலும் பொறுமை காக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸப்ரு நிஸ்ஃபுல் ஈமான், பொறுமை என்பது ஈமானுடைய பகுதி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமானுடைய பரிபூர்ணத்தை நாம் அடைய வேண்டுமையானால் அந்த ஈமானுடைய பகுதியாக தன்மையாக இருக்கக்கூடிய பொறுமையினுடைய வாழ்க்கையில் எல்லா கட்டங்களையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் விரும்பக்கூடிய பொறுமையாளிகளாக ரஹ்மான் நம் அனைவரையும் வாழச் செய்வானாக.
அல்லாஹ் எந்த பொறுமையாளிகளுக்கு சொர்க்கத்தை தருவதாக வாக்களித்திருக்கிறானோ, எந்த சொர்க்கவாதிகள் பொறுமையின் மூலமாக அவர்கள் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துக்களை பெற்றார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். அத்தகைய அந்தஸ்தை பெறுவதற்கு உயர்ந்த வாக்கியவான்களாக வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சிந்தனைகளை ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.